தோழர் தமிழ்வேந்தன் மக்கள் அதிகார கழகம் அவரை உருவாக்குமாறு அன்புடன் அழைக்கின்றது. அடுத்து நீங்க பேசுறீங்களா? ஆமா, அது பேசணும். இஸ்லாம் இடஒதுக்கீட்டை பறிக்கும் தீர்ப்பு பாஜக அரசின் இரட்டை வேலைக்கு திரையிடிப்பு என்ற தலைப்பில் மக்கள் அதிகார கழகம் மற்றும் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். நடைபெற இருந்தது. பல்வேறு காரணங்களால் தவிர்க்க முடியாத சூழலால் இன்று அது நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீட்டு மதமாரி இடஒதுக்கீடு தடுப்பது நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கினாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அப்படி பார்க்க முடியாது அப்படிங்கிறத மந்திரிமார கழகம் வந்து முன்வைக்கிறார். 2022 சமர் அகமது அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கைகார் பகுதி, அவர் வந்து இந்து மதத்தினர் வந்து இஸ்லாமிய மதமா மாறி இருக்கிறாரு. 22 மாறினாரு. 22 போடும்போதுதான் சாதி சான்றிதழ் கேட்டு சாதி சான்றிதழ் அதுக்கான விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாரு. அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுது. உங்களுக்கு சாதிய சான்றிதழ் கொடுக்க முடியாது சொல்லி நிராகரிச்சிருவாங்க. இதை கண்டித்து வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து வழக்கு வருகிறாரு. 2022 போட்ட வழக்கு 2026 தேதி வருது, விசாரணை நடக்குது. அதில் நீதிபதி அவர் எப்போதுமே வந்து மனிதர்கள் கொடுப்பதெல்லாம் மக்களுக்கு சொல்லுவாரு. அப்படி வந்து அந்த நீதிபதியை பார்க்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அப்படிங்கிற 2 நீதிபதிகளோட அமர்வும் இந்த விசாரணையை விசாரிச்சது. 4 மணிக்கு விசாரிச்சது. இதுக்கான அறிவிப்பு 7 மணிக்கு வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதமாரிய இஸ்லாமியர்களுக்கு நாங்க பிசி சர்டிபிகேட் கொடுக்க முடியாது, சான்றிதழ் கொடுக்க முடியாது, இடஒதுக்கீடு பெற முடியாது. உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படின்னா ஓட்டுநர் கொடுப்போம். நீங்க வந்து ஓட்டம் கேட்டகரியில தான் வரணும், நீங்களே ஓட்ட முடியாது அப்படிங்கிறத துணித்தனமாக அந்த நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார். அப்படின்னா நீதிமன்றம் சரியாதானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கொண்டு வரலாம். அவங்க வந்து பட்டம் சொன்னவங்க இருக்கலாம், பிற்படுத்த குடும்பமா இருக்கலாம், பழங்குடி மன்னமா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிசி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாணை 31 அவங்க வந்து அரசாணை போட்டிருக்கிறாங்க. அந்த அரசாணை பின்பற்றிதான் இங்க வந்து மதமாரி இஸ்லாமியர்களுக்கான சான்றிதழ் வந்து கொடுக்கப்படுது. அப்படி வந்து இந்த சமர் அகமது என்ற நபர் வந்து நீதிமன்றத்தை அணுகி கேள்வி கேட்கும் போது பிசி சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதே நீதிபதி என்ன செய்யறது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட, தமிழ்நாடு அரசு நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் திட்டத்தை எந்த விசாரணையும் இன்றி அதே கோர்ட்ல விசாரணை இனிமே இந்த அரசாணை திட்டத்தை செல்லாது. யார் சொல்றாரு? நீதியை மட்டுமே மக்களுக்கு தெரிவிக்கின்ற நீதிபதி இல்ல இருக்கட்டும். இது மண்டி வராது. தள்ளி வச்சுக்கிறோம். நானும் வந்து மதமாரி முஸ்லீமா மாறி எனக்கு வந்து 20 முஸ்லீம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த அரசாணை 31 அவங்களுக்கு அந்த சான்றிதழ் கோர்ட்டு மண்டல கொடுக்குது. நீங்க அவனுக்கு வந்து பிசிஎம் சர்டிபிகேட் கொடுங்க சொல்லிட்டு அவன் வேலைக்கு போகணும்னு சொல்லி கோர்ட்டு மண்டல கொட்டி அந்த பெண்ணுக்கு வந்து பிசிஎம் சர்டிபிகேட் கொடுக்குது. அதை வந்து அந்த அரசாணை 31 கோர்ட்டை காமிச்சுட்டா இந்த அரசாணை நீங்க எல்லாம் வந்து இந்த அரசாணை கேட்க முடியுது. இந்த அரசாணை இலக்கம் அரசாணை செல்லாது அப்படின்னு அறிவிச்சார். இந்த அரசாணை செல்லாது அப்படின்னு சொல்ல முக்கியம்.
ஏன்னா தமிழ்நாடு மக்கள் பல போராட்டம் பண்ணி ஒரு 7 புதிய சார்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த 7 பேர் உள்ளடக்கி அவர்களை பிசி முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் வழங்கணும் அப்படிங்கிறது அரசு ஆணை. அந்த ஆணைகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரேடியா அந்த ஆணையை ரத்து பண்றாரு. தமிழ்நாடு அரசு போட்ட ஆணையை ரத்து பண்றாரு. இப்ப இதன் மூலமா இதை சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எவ்வளவு தீண்டாமை உங்களுக்கு நடந்தாலும், எந்த அளவுக்கு சாதிய பொருளை உங்க மீது அந்த சமூகத்தில் இந்து மதத்தில் இருப்பதால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சாதிய தீண்டாமை நடந்தாலும் நீ அதுக்குள்ளதான் இருக்கணும். இந்த சாதிய கட்டணத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மதத்திலிருந்து வெளியே எப்போது வரக்கூடாது. இஸ்லாமிய மதத்துக்கு போனா என்ன ஆகும், பிசி முஸ்லீமா மாறி அடுத்தது இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய பார்ப்பனிய சடங்கு, சாதி, இந்த தீண்டாமை, இவங்க சொல்ற சடங்கு முறையெல்லாம் இங்க ஏற்றுக்காம வேற மதத்துக்கு போயிடுவார். அப்படி போனால் இவர்களுடைய மதம் பாதிக்கப்படும். அப்படிங்கிறத இந்த நீதிபதியோட இந்த நடவடிக்கை மட்டுமே தொடர் நடவடிக்கை. இவர் தான் அரிய வகைக்கு போக சொல்லியிருக்காரு. பார்க்கிறவர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சரிக்கை ஊறலாம், சாப்பிட விடக்கூடாது, நம்ம ஊறலாம். சூப்பராக இருக்கக்கூடிய மக்கள், பஞ்சவராக இருக்கக்கூடிய மக்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்புகளை தலித் மக்கள் இவங்கதான் சாப்பிடுவதை எச்சரிக்கை ஊறலாம் அப்படிங்கிற ஒரு அரிய வகை தீர்ப்பம் கொடுத்திருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் தீப ஏற்றணும் அப்படின்னா ராணுவத்தை கொண்டு போய் ஏற்றலாம், தமிழக அரசை நாங்கள் தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு அரசியலமான தீர்ப்பம் கொடுத்திருக்காரு. அந்த வகையில இந்த வரிசையா அவர் ஏற்கனவே இந்த மாதிரி தீர்ப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளை அவர் விரும்பி வாங்கிப்பாரு. இஸ்லாமியர் பிரச்சனையா, மலையாள தீர்ப்பு ஏற்றமா, இல்ல எங்கேயும் இங்கு பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்னு அவர் அவர் வாங்கியாவே வாங்கிப்பாரு. அதுல ரொம்ப ஆர்வத்தை இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவருக்கு என்ன இருக்குது, RSS சிந்தனை இருக்குது, பாஜகவோட முக்கிய பலம் வாய்ந்த முன்னணியாளர்களோட ஆதரவு இருக்கிறது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இந்த தொடர்ச்சி இந்த மாதிரி நீதிபதி தீர்ப்புகளை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தும், இந்த அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனையா கிடையாது. இஸ்லாமியா மாறக்கூடாது, இனிமே யாரும் இஸ்லாமியா மாறக்கூடாது. மாறினால் உங்களுக்கான இடஒதுக்கீடு பறிக்கப்படும். நீ யார் கூட போட்டிருக்கோம், ஓசியதே போட்டியிடும். இதெல்லாம் போட்டிடுறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இவரு இந்த மாதிரி வரிசையா தீர்ப்பு போடுறதுக்கான பின்னர் என்ன அப்படின்னா, அவரு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இவர்களை எல்லாம் இந்து மதத்தை விட்டு நிலைப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இந்து மதம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா, அரவணைப்பு, அன்பா எல்லா வகையிலும் இருக்குது அப்படின்னு அவர் கருதுறாரு. ஆனா தொடர்ச்சியா இங்க பதில் சமூகம் தாக்கப்படும் போதும் சரி, இல்ல இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் தாக்குதல் கொண்டாடும் போதும் சரி, அதெல்லாம் இந்த ஜியா சன்மானம் போன்ற நீதிபதிகள் தானா சோபகாரமா இருந்தா வழக்கு விசாரிக்க வழக்கு வந்தாலுமே அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு தேவை இஸ்லாமியர்களை 2வது தர குடிமக்களாக இந்தியாவில் ஆக்குவதற்கு அவர்களை பண்பாடு ரீதியாக, கலாச்சார ரீதியாக எல்லா வகையிலும் அவங்களோட பண்பாடு எல்லாத்தையும் ஒழிச்சுக்கணும் அப்படிங்கிற திட்டமிட்டு செயல்படக்கூடிய நீதிபதிகளில் ஒருவர் தான் இந்த ஜியா சுவாமிநாதன். அப்போ மத்திய அரசு, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதன் நீதிபதிகள் இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்ப்பனிய சனாதன சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு இந்து ராஷ்டிரத்தை முடியும் நோக்கி தொடர்ச்சியாக பல்வேறு தீர்ப்புகளை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும், தலித் மக்களுக்கு எதிராகவும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியா கொடுத்து வராங்க. இப்ப அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை பார்ப்பனிய எதிர்த்து கொண்ட இந்த தமிழ்நாட்டில் அவர் தீர்ப்ப தைரியமா நம்ம உயர் நீதிமன்றத்தில் சொல்றாரு. இது 2 பேருக்கு கொண்ட அமர்வு நடக்கப்படுது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பார்ப்பனிய எதிர்ப்பு, காப்பாளர்களுக்கு எதிரான போராட்டம், இந்து மதத்திற்கு, கொடுங்கோன்மைக்கு, தீண்டாமைக்கு, சாதிய வன்கொடுமைக்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துக் கொண்டு அவர் அமைதியாக உருவாகிறார். இந்த தீர்ப்பு வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இதை இன்னைக்கு இடஒதுக்கீடு ரத்து பண்ணுமா, அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ண என்ன நடக்கும், வேலைகள், படிப்பு போக முடியாது. உங்களுக்கே தெரியும், ஆண்டாண்டு காலமாக இருந்த சாதிய கொடுமையில், தீண்டாமையில் இருந்து படிக்க முடியாத நம்ம சில இடஒதுக்கீடு முறை இந்த தீர்ந்தத்தின் மூலமாக இன்னைக்கு பல்வேறு வகையில படிக்கின்றோம். கொஞ்சம் குறைந்தபட்சம் கிடைக்கக்கூடிய வேலைக்கு போக முடியாது. ஆனால் அப்படியும் இனிமே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள் போயிடக்கூடாது என்பதுதான் இந்த இடஒதுக்கீடு படித்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய தீர்ப்பு. இதுதான் RSSோட திட்டம், கனவு. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்துவா இருக்கணும், அது நீங்க நினைக்கிற மாதிரி சமமான, சமத்துவமான இந்த
மாற்றம் கிடையாது. பார்ப்பன கீழே பஞ்சமன் சூத்திரம் இப்படி வரிசையா இருக்கணும். சாதிக்கேற்ற தொழிலை செய்யணும். இப்படி அவருக்கு சேவை செஞ்சு கடைசி வரைக்கும் இந்த பார்ப்பன இந்து மதத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த RSS பாஜக உள்ளிட்ட சங்கரவாத கும்பலின் சூழ்ச்சி. அப்ப எப்படி தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை படிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடியது இஸ்லாமியர்களின் ஒட்டுமொத்த அவருடைய கனவு, அவருடைய படிப்பு, அவருடைய குணம் எல்லாத்தையும் சொல்கிறதா? இது தமிழ்நாடு மட்டுமா பெரிய இந்த தமிழ்நாட்டில் இந்து வித்தியாசம் கொண்டிருக்காரா அப்படின்னு அப்படி இல்லை. ஏற்கனவே கர்நாடகாவில் 300 வீடு இஸ்லாமியருக்கு 4 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 4 வீடுகளை படிச்சு 2 வெங்காயத்துக்கும் 2 ஒத்துழைக்கும் கொடுத்துட்டான். மேற்கோள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 77 பட்டியலில் இருந்த இஸ்லாமியர்கள் ஒரு 7 பட்டியலாகி அங்க 20 பேரை படிச்சுட்டான். இப்ப அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களோட இடஒதுக்கீடை படிப்பதற்கு பின்னால் அவர்களின் கல்வியை மறுக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பு தடுக்கப்படுகிறது. அவர்கள் மீண்டும் இவர்கள் சொல்லும் தாய்மரம்